ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு என்னென்ன பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். அன்னாச்சி பழம், மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, ஒரு ஆஃப் கொய்யா, கிரேப்ஸ், பனானா, இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அன்னாச்சி பழம் மேலே இருக்க பூவை எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை கட் பண்ணி நம்ம மண்ணில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அன்னாச்சி பழத்தில் நமக்கு வைட்டமின் ஏ, நார் சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க, குழந்தைங்க இது எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம். நமக்கு இதில் எல்லா வகையான பழங்களும் சேர்க்கறதுனால எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு இதில் சேர்ந்தே கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்டாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அன்னாச்சி, பனானா இது எல்லாமே நம்ம குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பிள் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தோல் சீவி நம்ம எல்லாத்தையும் அழகாக குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுலில் இப்போ ஒவ்வொரு பழங்களாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மாதுளை எடுத்துருக்கேன். முதல்ல ஃபஸ்ட்டு மாதுளை சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். மாதுளை, ஆரஞ்சு, கொய்யா, அன்னாச்சி பழம், இப்போ ஆப்பிள் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ஆப்பிளும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம்லாம் நல்லா பழுத்த பழம் மட்டும் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். கிரேப்ஸ், டேட்ஸ். இப்போ நம்ம இனிப்புக்கு தேவையான ஹனி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த தேனோட இனிப்பு அதில் இறங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த சத்துக்கள் நிறைந்த பழங்களை இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.